எல்லா விஷயத்தையும் ஆர் விஜயகுமார் அவர்களே பேசி முடிச்சிட்டாரு. இப்போ எனக்கும் கே ராஜன் சாருக்கும் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் மேட்ரே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பேசணும். அதாவது இந்த விழாவுக்கு வருகிறதற்கும் மருது பாட்டி அம்மாவுக்கு முதல்ல வணக்கம். ஆமாம், லீலா அம்மா. எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஷீலாவை தெரியும், மலையாளத்தில். அப்புறம் சகிலாவை தெரியும். இப்போ லீலாம்மா, நீங்கள் இங்கே வந்து தான் நிறைவு. ஆமாம், உங்களை மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்தணும். ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ லீலா அம்மா வந்து அங்கே போய் சொல்லி தமிழ் இயக்குநருக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், உதயகுமார் வாய்ப்பு கிடைக்காது. அவர் பேசின பேச்சு அப்படி. திருப்பி எனக்கு கூட கொடுத்துருவாங்க, பாவம் பேரரசு போயிட்டு போகிறாரு, இன்னொரு படம் கொடுக்கலான்ட்டு. உதயகுமார் சாருக்கு இந்த அப்படி இந்த வீடியோ இருக்குல்ல, உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இதை நீங்கள் அம்மாவை போட்டு காட்டுங்க மலையாளத்தில். இங்கே டேரக்டர் உதயகுமார் பேசின வீடியோவை உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அம்மாவில் போட்டு காட்டுங்க. எல்லாரும் கிடைக்கும், அவர் கிடைக்காது. அது மேட்ரு. ஏன்னா மலையாளி இப்போ வருமானம் இருக்கு. இங்கே வந்து நம்ம விஜயகிருஷ்ணா, விஜய் விஸ்வா, அவர் கோரிக்கை வச்சார், நடி சங்கத்தில் ஆளும் கூட்டுவாங்கன்ட்டு. இங்கே எல்லோரும் நடிகர் எல்லாருமே. உதயகுமார் பெரிய நடிகர், நான் சின்ன நடிகர், அண்ணன் ராஜன் சார் நடிகர் தான். நம்ம நடிகரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நடித்தா கூட நடி சங்க ஆள் கொண்டு வரணுமா? நம்ம இங்கே நடிகர் இல்லை. நீங்கள் நடி சங்கத்தில் முக்கியமான கோரிக்கை ஒன்று வைக்கணும். என்னென்னா, ஒரு ஆடியோ லிஸ்ட்லேயும் அதை நடித்து ஹீரோ முதல்ல வர சொல்லுங்க. மற்ற நடிகை அப்புறம் வரலாம். அவங்க வர மாட்டேங்கிறாங்க இப்போ. இல்லை அடைச்சிடணும். ப்ரொடியூசர் சம்பளம் வாங்க மெம்பர் ஆகிட்ட சம்பளம் வாங்குறிய, அப்போ மெம்பர் ஆலையில் சம்பளம் வாங்குறாங்கல்ல. ஒரு ஒத்துழைப்பு. எல்லோரும் வராங்கன்னா, இப்போ அங்கே கேரளாந்து வந்திருக்காங்க, இந்த அம்பிகா மோகன் மேடம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? சப்போர்ட்டிங் தான். இங்கே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் வராங்க. சப்போர்ட்டிங்கு மெயினர்ஸ் வர்றதில்ல. இது பேசி பேசி இப்போ பழைய கதையாக போச்சு. இது என் சுவாசமே டைட்டில் மட்டும் தமிழில் இருக்குது, மற்ற எல்லாம் மலையாளம் தான். இங்கே இல்லை ராஜன் சார், உதயகுமார் சார், நான், ராஜேஷ் சார், மறு ஆளுக்கு தான். ஆமாம், நம்ம சாரியன் ஜாப்ளு, கொசுர்கள் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் மனசு நிறைவாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும்போது நம்மளுக்கு பங்களிக்கும் போது சந்தோஷம்தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மொழி எப்போவுமே பார்க்குறதில்ல. மலையாளி, கன்னடம், தெலுங்குலாம் பார்க்குறதே இல்லை. மலையாள ஹீரோக்கள் பெருசாக இருப்பாங்க, இது கன்னடத்தில் வந்தவங்க பெருசாக இருப்பாங்க, தெலுங்கு வந்தவங்க பெருசாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டாடுறது தான். அதனால் இது வந்து இங்கே பாடு ஊற்றி பேசுகிறதே கூடாது ஃபஸ்ட்டு. இங்கே நம்மளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி ஜாதியும் பார்க்கக்கூடாது, மதமும் பார்க்கக்கூடாது. அந்த அது கொஞ்சம் ஜாதிகள் விஷயம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அங்கங்கே வருது. அதனால் இப்போவே தவிர்த்துடணும். சினிமாங்கிறது ஒட்டுமொத்த கலைஞருக்குன்னு உள்ளது. அப்புறம் கவிஞர் ஸ்ரீவித்யா மேடமா அவங்க சொன்னாங்க, நீ தமிழ். ஆமாம், கவிஞர் கோவம் வந்துருச்சு. என்னடா அது, ஒரு தமிழ் கவிஞரையே பேரை சொல்ல மறந்துட்டான்ட்டு. கவிஞர் ஸ்ரீவித்யா அவங்க சொன்னாங்க, நல்ல விஷயம் சொன்னது. அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் உதயகுமார் சார். பாவம், பெண்கள் வந்து அவங்க உடம்பை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணாக இருந்து அவங்க ஆதங்கம் தான் அது. அவங்க சொல்ல வேண்டியது அவங்க கடமை அது. ஆமாம், உதயகுமார் சார் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. உங்கள் சொல்லி இது எடுக்காம விட்டுருவாங்களோ விட்டு, இது மாதிரி பார்க்க போயிருமோ விட்டு அவருக்கு கோவம். ஆமாம், அவர் பாருங்க, கதாநாயகி வரலன்னா அவர் கிளம்பிட்டார் உதயகுமார் சார். இந்த ஐட்டு சங்கில் ஆனாங்களே, அந்த பொண்ணு வரலன்னு விஜயகுமார் சார் கிளம்பிட்டார். இப்படி ஒவ்வொன்றும் கிளம்பிட்டா அப்போ யார் தான் இருக்குது? நானும் ராஜன் சார் தான் கொஞ்சம் இழிச்சு வாங்கி விடுறது. யார் வந்தாலும் வரட்டாலும் கடைசியில் உட்காரணும். இந்த மலையாளிகள் அதிகமாக உள்ள மேடைங்கிறனால சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும். நான் டேரக்ஷன் பண்ணும்போது ஒரு புட்டி சொன்னாருங்கிட்ட, சார் நீங்கள் எடிட்ரு, ஆர்ட் டைரக்டரு யாரும் வச்சுக்கங்க சார்,
கேமரா மட்டும் கொஞ்சம் மலையாளியாக போட்டுங்க சார். எது அனுமதி சொல்லிடுவார் அவர். நீங்கள் கேமரா மட்டும் நான் கொஞ்சம் மலையாளியாக போட்டுங்க சார். எனக்கு எதுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்க லைட்டிங் ஸ்பீடு இது எல்லாமே அவங்க கவனிச்சு சொல்லியிருக்காரு. அப்போ என்னோடய படத்தில் ஒரு மலையாளி நான் போட்டேன். மலையாளின்னு போடல, நல்ல கேமராமேன் போட்டேன். அவர் மலையாளியாக இருந்துக்காது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம மொழி பார்க்குறது இல்லையா. அப்போ கவனிக்கும் போது அந்த புடி சொன்ன ஞாபகம் எனக்கு கரெக்டாக. அந்த டைமிங், லைட்டிங் பண்ணுற ஸ்பீடு, கரெக்டாக என்ன லைட்டு வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக பார்த்து. அப்போவே ஓகே, ஒரு அப்போ சொன்ன ஞாபகம் வச்சு. இப்போ கேமராமேன் ஒரு மலையாளியை போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கன்ட்டு ஒரு புடிசை கவனிச்சது சரியாக தெரிஞ்சு. கேமரா மட்டும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருப்பாங்க அங்கே. உதயகுமார் சார் வந்து மலையில் ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்புறம் தெரிஞ்சது. எங்கள் பொண்ணுல பார்த்துருக்காரு காலேஜில். நான் கூட சரி ஆம்பளை நண்புல பயிர் போல இருக்குது பிடிச்சிருக்குன்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் நான் பொண்ணுகளை பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும்ட்டார். நமக்கு இங்கே கதாநாயகர்கள் எல்லாமே உங்கள் ஆளு தான் மேடம். கதாநாயகர்கள் எல்லாமே கேரளா இறக்குமதி தான். இங்கே அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னா பெண்கிட்ட ஃபஸ்ட் நாங்கள் மொழி பார்க்குறது இருப்பேன். ஆண்கிட்ட அது பார்ப்போம். யாராவது அரசியல் இறங்கிட்டா மலையாளியும் போவோம். நடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டோம். நாங்கள் நடிக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டோம். பெரிய ஸ்டாராக கொண்டாடுவோம். அரசியல் வராருன்னு தெரிஞ்சுட்டா அப்போ தான் நம்மளுக்கு மலையாளின்றாங்க, கன்னடம்பாங்க, தெலுங்காரம்பாங்க. நடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க. அரசியலுக்கு தான் இங்கே பிரச்சனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.